தள்ளி வச்சுக்கமா அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. திரைப்படம் பார்த்துட்டு முதல் காட்சி முடிச்சுட்டு மக்களோட பார்த்துட்டு வெளியே வரோம். பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய போராட்டம் உழைப்பு. நான் உங்களுக்கு தான் முன்னாடி வந்து நின்னேன். உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் லுக்கில் ஆரம்பித்து படம் ப்ரமோஷனில் ஆரம்பித்து ப்ரெஸ் மீட்டில் ஆரம்பித்து எல்லாமே பத்திரிகை முன்னாடி தான் வந்து நின்னேன். அந்த வகையில் வந்து பெரிய அங்கீகாரமாக இருக்குது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு படத்தை ஆடியன்ஸ் வந்து கொண்டாடுறதை பார்க்கறதுக்காக தான் நம்ம உழைக்கிறோம். அப்புறம் நம்ம எடுத்தது வந்து புரிஞ்சுக்கிறாங்களா, கரெக்டாக நம்ம கன்வே பண்ணிடுறோமா ஆடியன்ஸுக்கு அப்படின்றது தேவைப்படுது. அது கரெக்டாக எல்லாருக்கும் போய் சேருதுன்றதுல பெரிய மகிழ்ச்சி. ரொமான்ஸுக்கெல்லாமே கவுண்டர் வந்துட்டு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொமான்ஸ் இருக்குது. அதுக்கு இவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு மச்சினி கேரக்டர் வந்து மச்சிச்சு வந்துருச்சா அப்படின்ட்டு. அது அப்போ என்னன்னா ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு விஷயத்த பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா படத்தோட கனெக்ட் ஆகிட்டாங்கன்னு தான் அர்த்தம். அது ஒரு சீனுக்குமே அவங்க பதில், ஒரு ரொமான்ஸுக்கு அவங்க கூட ரெஸ்பான்ஸு. குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த ட்விட்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபுல்லாக அது ஒரு முடிச்சு அவிடும். அது வந்து நான் அறிவார்ந்து இருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஒரு யோசனை இருந்துச்சு. ஆனால் செம்மையாக கொண்டாடிட்டாங்க. ஒரு முடியும் தலைவா, செம தலைவா பிண்டிங்க தலைவா, சூப்பர் தலைவா போது எனக்கு இங்கே உட்காரவே அவ்வளோ எனர்ஜி ஆகிடுச்சு. அடடா இப்படி அதை ஏற்றுக்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி. எல்லாம் முடிஞ்சு ஆக்சுவலாக படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் வச்சுருக்கேன் நான் இதில். அது எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்னு இருந்தேன். ஆனால் படம் முடிச்சுட்டுங்க கிட்டத்தட்ட 2 நிமிஷம் நின்று கிளாப் பண்ணாங்க. பயங்கர எமோஷன் ஆகிடுச்சு. 2 நிமிஷம் நின்று கிளாப் பண்ணாங்க. ரோலிங் முடிஞ்சிருச்சு. யாரும் அங்கிட்டு போகல, இந்த பக்கம் வந்துட்டாங்க. எல்லோரும் எங்கள் பக்கம் வந்துட்டாங்க. வந்து எல்லோரும் கை கொடுத்துட்டு சரியான மெசேஜுங்க அப்படிங்கும்போது பரவாயில்லையே, நம்ம அறன்னு ஒன்று பேசுகிறோம், அந்த அறம் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி இருந்தது. அந்த ஒவ்வொரு கவுண்டருமே எனக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, நான் ஒரு அவார்டாக பார்க்குறேன். மக்கள் கொடுக்குற அந்த ஒரு கவுண்டருமே ஒரு டயலாக் கூட பிடிச்சிக்கிறாங்க. எதிரியை கூட மன்னிச்சலாண்டா துரோகி அப்படின்னு அந்த டயலாக்லாம் ஒரு 30 செகண்ட் கிளாப் போயிட்டே இருக்குது. ஒரு அடையாளமும் அங்கீகாரமாக நான் பார்க்குறேன் இந்த தருணத்தை. இதுக்கு தான் கஷ்டப்பட்டேன், இதுக்கு தான் ஓடணும். ஒரு மக்கள்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த இது ஒரு 10 அவார்டு 20 அவார்டு 100 அவார்டு கொடுத்தா கூட கிடைக்காது. இது பக்கத்தில் உட்காந்து நான் பார்க்குறேன். ஏன்னா நான் இருக்கிறது பல பேருக்கு தெரியாது இல்லையா. அவங்க சொல்லிட்டு இருக்காங்க பேசிட்டு, தலைவா தொடருமா, செகண்ட் பார்ட் இருக்கா, சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ரொம்ப நிறைவாக இருந்துங்க, திருப்தியாக இருக்குங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை தான் போய் சேர். இதுவும் இந்த படத்தை நீங்கள் எல்லாம் சேர்ந்து தான் கொண்டு போய் கொடுத்தீங்க எனக்கு. இந்த தருணத்தில் மக்கள்கிட்ட இதை ஒரு நிமிஷம் வச்சுக்கிறேன். இப்போ இங்கே பார்த்துட்டாங்க, மக்கள் கொண்டாடிட்டாங்க. ஒரு அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுத்துட்டாங்க. எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அதில் நீங்களும் கண்டிப்பாக எல்லா ஊரில் இருக்கக்கூடிய மக்களும் பார்க்கணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நான் ஏற்றுப்பேன், உங்களுக்கு பிடிக்கலனாலும் நான் ஏற்றுப்பேன். நீங்கள் ஏதாவது குறை சொல்கிறீங்க, சரி பண்ணிக்கணும்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிட்டு அடுத்த படத்தில் சரி செஞ்சுக்க தயாராக இருக்கேன். ஆனால் அதுக்கு நீங்கள் பார்க்கணும். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து உங்களுடைய கருத்துக்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் அடுத்த படத்துலையும் நான் தயாராக பண்ணுறேங்க. இந்த தருணத்தில் இந்த நிகழ்வாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மகிழ்ச்சி. நன்றி. சார் சொல்லுங்கள் சார். நிறையா போயிட்டுருக்கு சார். எனக்கு ஸ்க்ரீனிங் வந்து நிறையா இருக்குது. இப்போ நேற்று 3 மணி வரைக்கும் தூங்கவே இல்லை சார். உட்காந்துட்டு. ஏன்னா எங்களுக்கு வந்து இப்போ எல்லா படத்துக்கும் நானே பேசினேன், திரையரங்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு. எனக்கு நிறைய கிடைச்சிருச்சு சார். என்னால் வந்து செலவு பண்ண முடியல, எங்கள் ப்ரொடியூசரால் பண்ண முடியல. ஆக்சுவலாக பண்ண முடிஞ்சால் இன்னொரு 100 தேட்டர் போடலாம் போல இருக்குது கூடுதலாக. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 150-200 தேட்டருக்கு மேலே போயிட்டு இருக்கு சார். நாங்கள் பிளான் பண்ணது தமிழ்நாடு மட்டும்தான். இப்போ கர்நாடகாவில் போயிட்டு இருக்கு ஒரு 10 தேட்டர், கேரளாவில் போயிட்டு இருக்கு. அவங்களா கேட்டு அவங்களே கட்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சார். அதெல்லாம் பார்க்கும்போது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கு சார். அமலாசாஜி படம் பார்த்துருப்பாங்க. அமலாசாஜி பார்த்தா மகிழ்ச்சி சார். எனக்கு நல்ல விஷயம் தானே. செகண்ட் ஹாஃப் என்ன கதைன்னு நீங்கள் தீர்மானித்து சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஒரு ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இந்த மாதிரி நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு 2ஆம் வாட்டி பார்க்குறப்ப அந்த சவால் எடுத்துக்கலாமா? எப்படி சார் இது? ஏன்னா ப்ரெஸ் ஷோலையும் பார்த்துட்டு சொல்லிட்டாங்க சார். ஏன்னா ப்ரெஸ் ஷோவில் படம் பார்த்தாங்க இல்லையா. இப்போ எனக்கு கதை தெரியும். 1 லட்சம் தருவீங்களான்னு நண்பர் ஒருத்தர் கேட்டார். ஏன்னா அது கண்டுபிடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் வேற லெவல். ரொம்ப நன்றி சார். சஸ்பென்ஸ். நன்றி சார். நல்லா திகில் படம் மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்கீங்க. நன்றி. நல்லா பண்ணியிருக்காங்க. நன்றி சார். அவருடைய ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. சரி. அதை விட நீங்கள் செகண்ட் ஹாஃப்ல வந்து சொதப்பாம ஒவ்வொரு முடிச்சியும் அவுக்கிற விதம் இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம் சார். அது வந்து அது எல்லாமே புரியுற மாதிரி இருந்துச்சு. ஒருத்தங்க சொதப்பி விட்டுறாங்க. சரி. என்ன முடிச்சு எப்படி அவுக்குன்னு தெரியாம. சரி. யாரோ ஒருத்தங்க முடிச்சு போடுவாங்க, யாரோ வந்து அவுத்து கொடுப்பாங்க. புரியுது சார். இது நீங்களே முடிச்சு போட்ட மாதிரி கரெக்டாக அவுத்துட்டீங்க. கரெக்ட். சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நன்றி சார். பல வெற்றி படம் கொடுத்த வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி சார். நீங்கள் பேசலாம். ஓகே, இன்னைக்கு ஆடியன்ஸ் நான் கிட்ட கொண்டு போயிடுறேன் சார். ஆடியன்ஸ் கூட உட்காந்து இன்னைக்கு படம் பார்த்தேன். ஸோ பாதி ஸ்க்ரீனில் கண்ணு ஸ்க்ரீன்லனா காது வந்து ஆடியன்ஸ் கிட்ட தான் இருந்தது. என்னெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க, என்னெல்லாம் சொல்கிறாங்கன்ற மாதிரி. ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட் ஹாஃப் முடிச்சு வந்ததுமே ரொம்ப நல்ல காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க. எல்லோரும் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு.
ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி ஸ்லோவாக போய் அந்த செகண்ட் ஹாஃப் ஒரு பூஸ்ட் பண்ணும் இல்லையா. ஸோ எல்லோரும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து உட்காந்துருங்க, ஏன்னா வந்து டக்குன்னு போட்டுடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு சின்ன சீன் கூட நீங்கள் வந்து செகண்ட் ஹாஃபில் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ எல்லாருமே ஃபேமிலியாக போய் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும், பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு எத்தனை படம் இருக்குது? ஃபஸ்ட்டு. ஆமாங்க. சார் வந்து பார்த்தீங்கன்னா பல மேடைகளில் மைக்கில் பேசியிருப்பாரு, பதக்கம் இருக்காது. ஆனால் நீங்கள் அந்த ஃபஸ்ட் படம்ன்றீங்க, அந்த பதக்கம் பயம் இல்லாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஹீரோயின் மாதிரி நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தீங்க. சார் ட்ரைனிங் கொடுத்தாப்பியா இல்லை இயக்குனர் சார் ஆமாம் அந்த மாதிரி பண்ணணும்னு? இல்லை சார், எனக்கு பிடிச்ச வேலை சார். நான் ஏன் சார் பயப்படணும்? பிடிச்ச வேலை பயப்பட தேவையில்லையே சார். பிடிச்ச வேலை இருந்தால் கூட நடிக்கிற இடத்துல சொல்லிடுவாங்க, பல ஹீரோயின் நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் அதையும் கூட சார் இயக்குனர் சொல்லி கொடுத்ததை கரெக்டாக உள்வாங்கிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க மாதிரி பண்ணியிருந்தீங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான்றதை விட இன்னொருத்தங்க சொல்கிறாங்க இல்லையா, இந்த காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் படம் மாதிரியே தெரியலன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் வந்து கேரளாவில் ரிலீஸ் ஆகிருக்கு, என்னோட ஊரில் என்னோட அந்த டவுன்லேயே ரிலீஸ் ஆகிருக்குன்றது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா வந்து எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஸோ தமிழ் படம் தமிழ்நாடு ரிலீஸ் ஆகுது, ஓகே. கேரளாவில் ஈவன் அந்த மெயின் சிட்டியில் கூட இல்லை, ஒரு சின்ன கிராமம் கொல்லங்கோடுன்ட்டு. ஸோ அங்கே ரிலீஸ் ஆகுது, அங்கே போய் மக்கள் பார்த்தாங்கன்றது வந்து எனக்கு பர்சனலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் ஃபர்ஸ்ட் படம் நம்ம ஊர்லேயே நம்ம இதுலேயே வருது, அதுவும் கேரளாவில் வருதுன்றது ரொம்ப ஹாப்பியான விஷயம் இல்லையா. ஸோ அது வந்து எனக்கு பர்சனலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நடிக்கிறப்ப ஒரு சில டேக் வாங்குறப்ப சார் எடுத்து நடந்திருப்பாரு, ஏமா இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நமக்கு வந்து ரொம்ப டென்ஸாக இருக்கும், ஏன்டா சினிமாவுக்கு வந்தோன்ற ஃபீல் இருக்கும். இன்னைக்கு ஆடியன்ஸோட உட்காந்து படம் பார்க்குறப்ப பல இடங்களில் கைதட்டல் வாங்குவோம். ஆமாங்க. அதை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இது ஆப்வியஸ்லி இப்போ சாரோட எஃபோர்ட்டும் தான். ஒன்று சரியாக வரலன்னா அது பர்ஃபெக்டாக வர வரைக்கும் அது வேணும்னு கேட்டு பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அது என்னால் கொடுக்க முடிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது கொடுத்ததுக்கு ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸு கொடுத்ததில் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. இல்லை, உண்மையாகவே ஒரு இயக்குனராக மட்டும் இல்லாமல் ஒரு வாத்தியாராக இருந்து நல்லா வேலை வாங்கியிருக்காரு அப்படின்றத நான் ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கேன். ஓகே. ஒவ்வொரு இடங்கள்லையும் நீங்கள் அந்த பயப்படுற இடங்கள்லையும் சரி, சாங்லேயும் சரி நல்லா பண்ணியிருந்தீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எண்டு பண்ண ஒன்று சொல்லிடுறேன் சார். எஸ், அது மறந்துட்டேன், சொல்லிடுறேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க. இப்போ தான் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தாங்க, எல்லா ஏரியாலையுமே நல்லா இருக்குது அப்படின்னாரு. எல்லா குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிட்டியை விட வந்து அவுட்டரில் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு இப்போ நான் கேட்டேன், உண்மையாக சொல்லுங்கள், உண்மையாக சொல்கிறீங்களான்னு. இல்லைங்க நல்லா இருக்குது, புக் ஆகுது அப்படின்னாங்க. அதோட சுவாரஸ்யம் சிட்டியில் மால்ஸில் புக் ஆகிருக்கு. நாங்கள் தேட்டர் நான் உண்மையிலுமே எதிர்பார்க்கல, மால்ஸ்குள்ளெல்லாம் நமக்கு தேட்டர் சீரியஸாக டிக்கெட் வரும்னு எதிர்பார்க்கல. இப்போ சொல்கிறார் இல்லை சார் எல்லா மால்லையுமே வந்து மல்டிப்ளெக்ஸ் பண்ணாங்க. பயங்கர எமோஷன் ஆகிடுச்சுமா. ஒன்றுமே இல்லை படத்தில் ப்ளஸ்ன்னு சொல்ல போனால் சாங் மட்டும் தான் நல்லாயிருக்கு. அந்த சாங் எல்லாமே நல்லா இருக்குது. படம் சுத்தமாக டேரக்டர் பயங்கர மக்களுக்கு ஒரு கருத்து சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்படி இருந்தது. அந்த கிணறு சீன் ஒன்று போதுங்க திகிலுக்கு, அருமையான இது இருக்குது. அதேமாதிரி பாதி ஸ்க்ரீன்லனா காது வந்து ஆடியன்ஸ் கிட்ட தான் இருந்தது, என்னெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க, என்னெல்லாம் சொல்கிறாங்கன்ற மாதிரி. ஹாஃபில் வந்து சீக்கிரமாக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து உட்காந்துருங்க, செகண்ட் ஹாஃப் ஒரு சீன் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ பண்ணக்கூடாதுன்னுட்டு. அடுத்தது வந்து படிப்பு, மெயினான விஷயம் எல்லாருக்கும் படிப்பு, அது நல்லா இருந்தது. அது வந்து அது ரியலி ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நம்மளோட படத்தில் பண்ண முடிஞ்சால் இன்னொரு 100 தேட்டர் போடலாம் போல இருக்குது கூடுதலாக. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 150-200 தேட்டருக்கு மேலே போயிட்டு இருக்குது சார். நாங்கள் பிளான் பண்ணது தமிழ்நாடு மட்டும்தான். இப்போ